இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தத்திற்கான உடன்பாடு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது இந்த உடன்பாட்டை மீறி பாகிஸ்தான் இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக கேள்வி எழுப்பி கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே பாகிஸ்தான் அதற்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி முதலே போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்த நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வரும் என்று செய்திகள் வெளியாகிய நிலையில் தற்பொழுது இதனை மீறி பாகிஸ்தான் இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. அதன் காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி இருக்கு, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். பகல்காம் தாக்குதலை அடுத்து பல்வேறு கட்ட போர் பதட்டம் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வந்த நிலையில் இந்த போர் தொடர்பான ஒப்பந்தம் என்பது இந்தியா பாகிஸ்தான் இடையே போடப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்திய எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தங்களது தாக்குதலை தொடர்ந்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது என முதலமைச்சர் உமர் அப்துல்லா கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய எல்லையில் மீண்டும் இந்த தாக்குதல் என்பது உதய்பூரில் நடத்தப்பட்ட பாகிஸ்தான் தாக்குதலை இடைமறித்து இந்தியா தாக்கியது தகர்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த பகல்காம் தாக்குதலை அடுத்து தற்பொழுது இரு நாடுகளுக்குமே போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது இந்திய பாகிஸ்தான் அத்துமீறி ஒரு தாக்குதல் என்பதை நடத்தியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி இருக்கிறது. இந்த அத்துமீறல் தொடர்பாக பல்வேறு தலைவர்களும் தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். போர் நிறுத்தம் ஒப்பந்தம் என்ன ஆனது என முதலமைச்சர் உமர் அப்துல்லா பதிவிட்டிருக்கிறார். காஷ்மீர் உதய்பூரில் இந்த பாகிஸ்தான் ட்ரோன் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அப்பால் இருந்து சிறிய ரக பீரங்கிகள் மற்றும் துப்பாக்கிகளால் சுடுவதாக தகவல் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு இடங்கள் ஸ்ரீநகர், உதய்பூர் உள்ளிட்ட 11 இடங்களில் இந்த பாகிஸ்தான் தாக்குதல் என்பது நடைபெற்று வருகிறது. உதய்பூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு போர் நடக்கிறது என்றால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறது. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் காஷ்மீர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா ஏற்கனவே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் என்ன ஆனது, எதற்காக மீண்டும் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை தொடர்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், தற்பொழுது இந்திய எல்லைகள் மீது பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதலுக்கு இந்திய அரசு தரப்புல என்ன பதிலடி கொடுக்கப்பட்டு வருது? அடுத்ததாக இந்திய அரசுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாயிருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட இருக்கக்கூடிய இந்த 3 மணி நேரத்தில் பாகிஸ்தான் தனது அத்துமீறலை தொடர்ந்திருக்கிறது. ஏற்கனவே உலக நாடுகள் மத்தியில், நட்பு நாடுகள் மத்தியில் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா மேற்கொண்டது. அப்பாவி பொதுமக்கள் மீது எந்த மாதிரியான தாக்குதலையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த போர் என்பது 3 மணி நேரத்திற்கு முன்பாகத்தான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து தற்பொழுது பாகிஸ்தான் இந்த தாக்குதலை மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு நாடகத்தை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக நடத்தி வருவது என்பது வாடிக்கையாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இம்மாதிரியான தாக்குதலுக்கு உரிய பதிலடியை இந்தியா கொடுக்கும் என ஏற்கனவே ராணுவம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முப்படை தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும்.
இந்த ஒப்பந்தம் போட்டிருந்தாலும், போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறும் என்பதை அறிந்தே இந்திய ராணுவ படை குவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தும் போது அதை தகர்த்திருக்கிறார்கள் என்றால், இந்தியாவை பொறுத்த வரைக்குமே எந்த நேரத்திலும் அவர் தயார் நிலையில், உஷாரான நிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். அந்த வகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் ரசிப்பதில்லை. இது குறித்து தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இந்தியா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அர்னேஷ். ராஜேஷ், இப்போ இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களாக நடைபெற்ற அந்த போருக்கு இடைநின்று மத்தியஸ்தம் செய்த நாடுன்னு பார்த்தா அது அமெரிக்கா. இப்போ அமெரிக்காவுடைய முயற்சியின் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி இருக்கு, மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுக்கு அமெரிக்காவுடைய நிலைப்பாடு தற்பொழுது என்னவா இருக்கு? இதுவரைக்குமே தற்பொழுது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தான் இந்தியா இந்த போரை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது நட்பு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தான். அதனால் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள், என்ன மாதிரியான ஆலோசனைகளை கூறப்போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மீது மேற்கொண்டு வருகிறது என்பது குறித்து உலக நாடுகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக அங்கு இருக்கக்கூடிய நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகம் வாயிலாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பாகிஸ்தானுடைய அத்துமீறல் குறித்து நிச்சயமாக இந்தியா அமெரிக்காவிடம் முறையிடும். அமெரிக்கா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை ஒரு பக்கம் இது குறித்து அமெரிக்காவிடம் முறையிட்டாலும் பல்வேறு கட்ட ஆயத்தங்களை தொடர்ச்சியாக நம்முடைய இந்திய அரசாங்கம் செய்து வருகிறார்கள். உதய்பூரில் ஒரு தாக்குதல் என்ற உடனே அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு வரக்கூடிய அந்த ட்ரோன் வான்வழியாக வரக்கூடிய ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு போர் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கு அத்தனை வகையிலும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதுதான் ஆலோசனை பிரதமர் மோடி தலைமையிலான ஆலோசனையில் பேசப்பட்டதாக தெரிய வந்தது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுக்கும் என்று தெரிகிறது. ஏனென்றால் பாகிஸ்தானின் பல பகுதிகளை இந்தியா தகர்த்தெறிந்திருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே ஆரம்பம் முதலேயே ஒரு மத ரீதியிலாக மத ஸ்தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துறது, பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது, இப்படியாக பாகிஸ்தானுடைய போக்கு என்பது இருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தை மட்டுமே அவர்கள் எதிர்த்தார்கள், தீவிரவாதத்தை மட்டுமே எதிர்த்தார்கள். எங்கேயுமே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களோ அல்லது மத ஸ்தலங்களை குறிவைத்தோ எந்த விதமான போரையுமே அவர்கள் தொடுக்கவில்லை, தகர்க்கவும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்தியா பல்வேறு கட்ட நடவடிக்கைகள், ஆலோசனைகளை அடுத்துதான் இந்த போரை தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இதற்கு குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனையின் முடிவில் நமக்கு பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அர்னேஷ். ராஜேஷ், யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில், யாருமே எதிர்பார்க்காத நிலையில் அசந்த நேரம் பார்த்து பாகிஸ்தானுக்குள்ள 9 முகாம்கள் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டுச்சு. இப்போ அதே யுக்தியை பாகிஸ்தான் கையாளுது. போர் ஒப்பந்தத்திற்கு இசைவு தெரியப்படுத்துகிற மாதிரி தெரியப்படுத்திட்டு இப்போ அசந்த நேரம் பார்த்து இந்தியா மேலே தாக்குதல் நடத்துது. இது பாகிஸ்தானுடைய தந்திரமாக நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல உலக நாடுகளுக்கு இந்த போரை நிறுத்துங்கள் என்று ஒரு கடிதத்தையோ அல்லது அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு இந்த புறம் இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்தது. அப்பொழுதே இங்கிருந்து விமர்சனங்கள் பறந்தன. பாகிஸ்தான் நாடகம் ஆடுகிறது, பாகிஸ்தானை நம்பக்கூடாது என்ற கருத்துக்கெல்லாம் பலமாக வெளிவந்த வண்ணம் இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு இது ஒரு புதிதான ஒன்று கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு பக்கம் காயை நகர்த்திவிட்டு மற்றொரு பக்கம் நாடகம் ஆடுவதை தான் அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த போர் பதட்டம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பாகிஸ்தான் தான். பயங்கரவாதிகளோடு கைகோர்த்து கொண்டு அவர்கள் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அந்த ஆயத்த பணிகளை மேற்கொண்டதன் காரணமாகத்தான் இந்தியா எல்லையில் இராணுவங்களை குவித்தது, பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி தகர்த்தி எறிந்தது. இப்படியான பல சம்பவங்களை தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் செய்து வந்தது. ஆனாலும்
பாகிஸ்தான் ஒருபுறம் இந்தியாவை நம்ப வைத்து ஒருபுறம் உலக நாடுகளுக்கு ஒரு கோரிக்கை, இந்த போரை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைத்துவிட்டு இந்தியாவிடமும் கெஞ்சிவிட்டு தற்பொழுது இந்த போரை மறுபடியும் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இது நிச்சயமாகவே பாகிஸ்தானுடைய ஒரு நரித்தந்திரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. நாம் சில ராணுவப்படை முன்னாள் ராணுவ வீரர்களை கூட பேசும் பொழுது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே ஒரு நியாயமான ஒரு நீதியான அவர்கள் செயல்பட மாட்டார்கள். என்னதான் போர் ஒப்பந்தம் போட்டாலும் அவர்கள் அதனை மீறத்தான் செய்வார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அதற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் கூட குறிப்பிடும் பொழுது பல்வேறு கட்ட தாக்குதல்கள் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் நடத்தினாலும் அதை எதிர்கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும், நட்பு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா கேட்டுக்கொண்டதின் பேரில் தான் இந்த போர் ஒப்பந்தத்திற்கு இந்தியா இசைவு தந்திருப்பதாகவெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இதில் தலையிட வேண்டியது அமெரிக்காவின் பங்காக இருக்கிறது என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. அர்னேஷ், ராஜேஷ், இப்போ இந்த போர் நிறுத்தம் தொடர்பான விஷயம் செய்திகள் வாயிலாக நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தி இருக்கு. இந்த நிலையில் இப்போ பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய நிலை முதற்கட்டமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அர்னிஸ், தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். எல்லையோர இருக்கக்கூடிய பஞ்சாப், குஜராத், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி தான் இருந்தார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும். இந்த போர்க்கால ஒத்திகை என்பது அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. இந்த போர் ஏற்படும் பொழுது மக்களை எவ்வாறு பாதுகாப்பது, அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் என்பது தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சகமாக இருக்கட்டும், வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக மக்களுக்கு தெரிவித்த வண்ணம் தான் இருந்தார்கள். அதே போல பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்தது. அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். பதுங்கு குழியில் பதுக்கி வைக்கப்பட்டார்கள். இப்படியான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா செய்தது. அதே போல எங்கெல்லாம் போர் மூலக்கூடிய ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறதோ அங்கெல்லாம் மின்சாரத்தை துண்டிக்கக்கூடிய ஒரு செயலை இந்திய அரசாங்கம் செய்தது. ஏனென்றால் அது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதிகளை பார்த்து அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். அதே போல மத ஸ்தலங்களை குறித்து அவர்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். இப்படியாக அவர்களுக்கு ஒரு இருட்டடிப்பான வேலையை செய்ய இந்தியா இந்த மாதிரியான ஒரு யுக்திகளை எல்லாம் தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் செய்து வந்தது. பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்தார்கள். அதன் பேரில் தான் பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக இருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்தார்கள். தற்பொழுது கூட இந்த உதய்பூரில் கூட பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், பால்கனியில் நிற்க வேண்டாம் என்று கூறி மின்சாரத்தை துண்டிப்பு செய்திருக்கிறார்கள். இதற்கான தக்க பதிலடியை கொடுக்கும் வரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய நடவடிக்கை என்பது அனைத்து தரப்பினராலும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் கூட வரவேற்றிருக்கிறார். போர் நிறுத்தத்தை நம்முடைய முதலமைச்சர் கூட வரவேற்றிருந்தார். இருந்தபோது மே 12ஆம் தேதி மேலும் இரு நாட்டு தலைவர்களும் பேச இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த போர் ஒப்பந்தத்தை இவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அர்னேஷ், ராஜேஷ், இந்திய எல்லை பகுதிகளில் இனி ஒரு சிறு தாக்குதல் நடத்தினாலும் அது போராக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பில் இன்று அறிவிப்பு வெளியான நிலையில் இப்போ ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அத்துமீறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்திய அரசு தரப்பில் எதிர்த்தாக்குதல், இது வரைக்கும் நம்ம தாக்குதலை இடைமறிச்சு தடுத்து தான் நிறுத்தியிருக்கோம். இப்போ எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கு, அதிரடியான தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக ஏற்கனவே எதிர் தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்குமே, நம்முடைய மத்திய அரசை பொறுத்த வரைக்குமே அவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து நாம் என்ன மாதிரியான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்தால் அவர்கள் நிலை குலைந்து போவார்கள் என்பதில் அவர்கள் கவனமாக தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொண்டுதான் தொடர்ச்சியாக பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த 3 நாட்கள் இந்த போர் பதட்டம் நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிரதமர் மோடியில் தொடங்கி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய
ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கராக இருக்கட்டும், முப்படை தளபதிகளாக இருக்கட்டும், தேசிய ஆலோசகராக இருக்கக்கூடியவர்களாகட்டும், இப்படி அனைத்து துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் பிரதமர் உட்பட அனைவருமே இந்த ஆலோசனையை மேற்கொண்டு நாம் இப்படியான காய்களை நகர்த்தினால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில் மீண்டும் இன்றைக்கு ஆலோசனையில் ஈடுபடுவார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆலோசனையில் பாகிஸ்தானுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்பது குறித்து நிச்சயமாக விவாதிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக, அதாவது நேற்று முன்தினம் பார்க்கும் பொழுது சரியாக 1:35 மணிக்கு பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட கராச்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை தகர்த்து எறிந்தார்கள் பாகிஸ்தான். இதனால் பாகிஸ்தானின் நிலை குலைந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை என்பது பாகிஸ்தானில் ஏற்பட்டது. அப்படியான ஒரு பதிலடியை இந்தியா தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது. இருந்த போதிலும் போர் ஒப்பந்தம் என்பதை அவர்கள் கடைபிடிக்காத பட்சத்தில் இம்மாதிரியான தாக்குதலை தொடர்வதற்கு நிச்சயமாக இந்திய அரசாங்கம் முயற்சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பிரதமர் மோடியாக இருக்கட்டும், இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தி அடுத்த கட்ட பதிலடி என்ன என்பது கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தத்திற்கான உடன்பாடு எட்டப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது அந்த உடன்பாட்டை மீறி பாகிஸ்தான் இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய எல்லையை பொறுத்தவரை 11 இடங்களில், குறிப்பாக ஸ்ரீநகர், உதம்பூர் உள்ளிட்ட 11 இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதற்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது என்று அவர் கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மேலும் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கைக்கும் இந்த தாக்குதலுக்கும் பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.